அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல்ல ஒரு அரசியல் நாடகம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றது தான் எல்லா அரசியல் விமர்சகர்களும் எல்லாம் வந்து இந்த டிவி விவாதங்கள்ல, யூடியூப் சேனல்ல வந்து பேசியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனா வந்து பிரைவேட்ல வந்து நான் ஒரு அரசியல் விமர்சகர்கள்ட்ட பேச வந்து அவரு சொன்ன விஷயங்கள் தான் இந்த வீடியோல ஃபுல்லா பேசப் போறோம். ஆ பேட்டிய கடந்த நீங்களே இத சொன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பின்காலத்துல தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்ப ஏடிஎம்கேல நடக்கிறதா அந்த விவாதமே. ஏடிஎம்கே வந்து இப்ப 5ஆ பிளவுபட்டு கிடக்கு. அத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பேசப் போறோம். ஸோ வந்து தேர்தல் நெருங்க நெருங்க இப்போ டிஎம்கேக்கு வந்து இது ஒரு பெரிய சந்தோஷமா பார்க்குறாங்க. என்னன்னா 2017ல இருந்து கொஞ்சம் ரொம்ப ஷார்ட்டா ஆரம்பிக்கிறேன். 2017ல 2016ல ஜெயலலிதா அம்மா அவங்க வந்து இறந்து போனதுக்கப்புறம் சசிகலா மேடம் அவங்கள வந்து இன்டரிம் ஜெனரல் செக்ரட்டரி, அதாவது தற்காலிக பொதுச் செயலாளர் அவங்க பதவி வந்து வகிச்சிருந்தாங்க. வகிச்சப்ப என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, திரு டிடிவி தினகரன் அவங்கள கட்சிக்குள்ள கொண்டு வராங்க. அவங்க வந்து கொஞ்சம் சஸ்பெண்ட்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. அம்மா அவங்க இருந்தப்ப, ஜெயலலிதா அம்மா அவங்க இருந்தப்ப சஸ்பெண்ட்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த சஸ்பென்ஷன உடைச்சு சசிகலா மேடம் என்ன பண்றாங்க, அவங்கள கட்சிக்குள்ள கொண்டு வராங்க. அவங்க வந்து பெங்களூருக்கு போறதுக்கு முன்னாடி, பெங்களூர் எதுக்கு போனாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அங்க வந்து அவங்கள கோர்ட் ஹியரிங்காக போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கோர்ட் ஹியரிங்ல அவங்கள வந்து ஜெயில்ல போட்டுர்றாங்க. அங்க தான் வந்து ஃபர்ஸ்ட்டு இபிஎஸ் அவங்களோட துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் குறிப்பிடுறாங்க. அப்போ வந்து இபிஎஸ் அவங்க சிஎம் ஆகுறாங்க. இந்த பொலிட்டிக்கல் டிராமாலாம் நடக்குது. கூவத்துல அந்த பொலிட்டிக்கல் டிராமா எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இபிஎஸ் அவங்க சிஎம் ஆகுறாங்க. இபிஎஸ் அவங்களோட எழுச்சி அங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். கூவத்திலே ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அவங்களோட 2வது எழுச்சி வந்து இங்க தான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். திருமதி சசிகலா மேடம் அவங்க பெங்களூர் போயிட்டு ஜெயில்ல இருக்கிற டயத்துல இங்க ஒரு பொதுக்குழு கூட்டத்த கூட்டுறாங்க. கூட்டிட்டு சசிகலா மேடம் வந்து கட்சியில இருந்து நீக்குறாங்க. நீக்கிட்டு அது மட்டும் இல்லாம சசிகலா மேடம் எடுத்த டெசிஷன்ஸ் எல்லாமே செல்லுபடியாகாது அப்படின்ற ஒரு உத்தரவு போடுறாங்க. அப்படின்னா சசிகலா மேடம் யாரெல்லாம் வந்து கட்சியில சேர்த்திருக்காங்க. நான் வந்து சசிகலா மேடம் குறிப்பிடுறேன். ஏன்னா நான் வேற எப்படி குறிப்பிடலாம்னு நீங்க சொல்லுங்க. அவங்க அப்படின்னு சொல்லி போனா அது கொஞ்சம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மேடம் குறிப்பிடுறேன். சசிகலா மேடம் எடுத்த எல்லா டெசிஷனும் கேன்சல் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க சொன்னாங்க அப்படின்னா டிடிவி தினகரன் அவங்க வந்து கட்சியில சேர்த்திருந்தாங்க. சோ அந்த டெசிஷனுமே கேன்சல் அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். சோ டிடிவி தினகரன் திருப்பி வந்து கட்சிக்குள்ள வந்து டிடிவி தினகரன் கையில வந்து பொதுச் செயலாளர் பதவி குடுக்கலாம் அப்படின்ற மாரி திரு சசிகலா அவங்க வந்து நெனச்சிருந்தாங்க. பட் ஆனா அந்த இடைப்பட்ட காலத்துல இபிஎஸ் அவங்களோட எழுச்சி வந்துருச்சு. சோ துரோகம்னு சொல்லி எல்லாம் குறிப்பிடுவாங்க. நான் எழுச்சின்னு சொல்லி குறிப்பிடுறேன். ஒரு அரசியல்வாதியா என்ன செய்யணுமோ அவர் அங்க செஞ்சிருக்காரு. சோ அந்த வகையில டிடிவி தினகரன் அவங்களுக்கும் இபிஎஸ்க்கு உண்டான பகை உருவாகுது. இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் அவங்களுக்கும் டிடிவி தினகரனுக்கும் உண்டான பகை வந்து நயினார் நாகேந்திரன் அவங்க ஏடிஎம்கேல இருந்தப்ப பாத்தீங்கன்னா, டிடிவி தினகரன் வந்து சஸ்பெண்ட்லாம் ஆகறதுக்கு முன்னாடி ஓ பன்னீர்செல்வம் அவங்க முதலமைச்சரா இருக்காரு. அப்ப கூட வந்து டிடிவி தினகரன் அவங்க வந்து அப்ப ஸ்டார்ட்டிங்ல சார் தான் சொல்லி கொண்டு சொல்லுவாங்க. டிடிவி தினகரன் வந்து ஒரு நிழல் பொதுச் செயலாளர் மாரி அப்ப இருந்திருக்காரு. ஒரு 3வது நிழல் பொதுச் செயலாளர் வந்து சசிகலா மேடம் அவங்கன்னா, 2வது நிழல் பொதுச் செயலாளர் வந்து டிடிவி தினகரன் அப்படின்னு சொல்லிடலாம். சோ அந்த படியில பார்க்கும்போது பன்னீர்செல்வம் வந்து ஜெயலலிதா அம்மா இறக்கறதுக்கு முன்னாடி 2 தடவ முதலமைச்சரா இருந்திருக்காங்க. அந்த 2 தடவ முதலமைச்சரா இருக்கிறப்ப கூட இவரு சார் தான், டிடிவி சார் அப்படிதான் சொல்லி அழைப்பாங்க. சோ அந்த நேரத்துல ஆகப்பட்ட அந்த கட்சிக்குள்ள இருந்த பகை தான் இன்னைக்கு அந்த பிரச்சனையா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு லேட்டரா அது பேச முடிஞ்சா நம்ம பேசுவோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, ஓபிஎஸ் அவங்கள கட்சியில இருந்து நீக்குறாங்க. அந்த செருப்புலாம் போட்டு ஆக்சுவலா அது வந்து பண்ணியிருக்கலாம் தேவையில்ல. அது இவங்க பண்ணாங்க ஃபர்ஸ்ட்டு. செருப்புலாம் போட்டு அவர் கட்சியில இருந்து நீக்கிருந்தாங்க. அ கட்சிய விட்டு நீக்குனதுக்கு அப்புறம் இங்க வந்து அந்த எம்ஜிஆர் மாளிகையில வந்து உள்ளம்போது என்னலாம் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். அதெல்லாம் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம். அதனால கொஞ்சம் மேலோட்டமா பேசிட்டு அவாய்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இவங்க செஞ்சிருந்தாங்க. அதுக்கு பதிலடி அவங்க செஞ்சிருந்தாங்க. அப்படியே அதோட இந்த விஷயம் முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ ஓபிஎஸ் அவங்க வெளிய வெளிய கிளம்பிட்டாங்க. சசிகலா மேடம் அவங்க வெளிய கிளம்பிட்டாங்க. டிடிவி தினகரன் அவங்க வெளிய கிளம்பிட்டாங்க. ஸோ டிடிவி தினகரன் அவங்க சசிகலா மேடம் ஏன் தனித்தனியா சொல்றா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏன்னா அவங்க 2 பேரும் ஒண்ணா செயல்படுறதில்ல. அவங்க 2 பேரும் தனித்தனியா தான் செயல்படுறாங்க. ஸோ ஆல்ரெடி 4ஆ கட்சி உடைஞ்சிட்டு இருக்க டயத்துல உடைஞ்சு போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல ஓ பன்னீர்செல்வம் அவங்க தனி கட்சி ஆரம்பிக்கல. அவங்க ஏன் ஓ பன்னீர்செல்வம் ஏன் வந்து தனி கட்சி ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவரு அ ரெட்டலைய வந்து மீட்க போறேன். ஏடிஎம்கே வந்து மீட்பு குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு ஆரம்பிச்சு, அது குழுவா தான் செயல்பட்டுட்டு இருக்காரு. ஏன்னா இப்ப ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு அப்படின்னா, அந்த கட்சிக்குன்னு வேற சின்னம் வந்துரும். அப்போ வந்து ஏடிஎம்கே யோட ரெட்டலை சின்னம் வந்து கிளைம் பண்ண முடியாது. சோ வந்து அந்த 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 கதவெல்லாம் குளோஸ் பண்ணிட்ட மாரி இருக்கும். ஒரு கட்சி ஆரம்பிச்சா, இந்த ஏடிஎம்கே வந்து நம்ம போய் கைப்பற்ற வேண்டிய விஷயங்கள்லாம் வந்து குளோஸ் பண்ணிட்ட மாரி இருக்கும். அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் அவர் தனி கட்சி ஆரம்பிக்காம அந்த ஒரு குழுவா செயல்பட்டுட்டு இருக்காரு. இந்த வரிசையில தான் பார்க்க வந்து இப்போ திரு செங்கோட்டையன் அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. 10 நாட்கள் கெடு விதிச்சது தான் செங்கோட்டையன் அவங்கள கட்சியில இருந்து பதவியில விட்டு நீ விலக்குறதுக்கு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் வந்து அடிப்படை உறுப்பினர்ல இருந்து கூட நீக்கல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர் கண்டிப்பா இப்ப அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கணும் அப்படின்னா, இப்ப அவர் எம்எல்ஏவா இருக்காரு. சோ இப்ப ஒரு ஒரு டிஎம்கேல போய் சேராரு அப்படின்ற பட்சத்துல கட்சி தாவல் தடை சட்டத்தின் மூலியமா
இப்ப வந்து உறுப்பினரா இருக்காருன்ற பட்சத்துல, டிஎம்கே போய் சேர்றாரு, எம்எல்ஏ இருக்கும் அப்படின்ற பட்சத்துல, கட்சி தாவல் தடை செய்றது மூலியமா அவரோட எம்எல்ஏ பதவி பறிக்கிறதுக்கு கேட்கலாம். ஆ இப்ப நம்ம வந்து அவரா கட்சிய விட்டு இபிஎஸ் அவங்களே கட்சிய விட்டு நீக்கிட்டாங்க அப்படின்ற பட்சத்துல, அவர் போய் டிஎம்கேல சேர்றது கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். இந்த கட்சி தாவல் தடை சட்டம், இந்த மாரி விஷயங்கள்னால தான் வந்து அவர ஏடிஎம்கே வந்து நீக்காம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா அவரோட எல்லா பதவிகளும் வந்து பறிச்சிருக்காங்க. அந்த மாதிரி திரு செங்கோட்டையன் அவங்க வந்து 10 நாட்கள் கெடு விதிச்சிருந்தாங்க. பிரிஞ்சு சென்றவர்கள் எல்லாத்தையும் வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த பிரிஞ்சு சென்றவர்கள் சேர்க்கணும் அப்படின்னு சொல்றது அந்த விஷயத்தெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்றதுக்காக தான். ஏன் வந்து சேர்க்க முடியாது அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்றதுனால தான் ஸ்டார்டிங்ல இந்த விஷயத்த வந்திருந்தேன். சசிகலா மேடம், ஓபிஎஸ் அவங்க, டிடிவி தினகரன், ஆ செங்கோட்டையன் அவங்க வந்து ஆல்ரெடி கட்சியில தான் இருக்காங்க. அவருக்கு பொறுப்பு மட்டும் தான் தர வேண்டியது இருக்கும். பொறுப்பு தரலனாலும் அவரு இழக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. நம்ம போனப்போ இதுக்கு முன்னாடி உண்டான வீடியோக்கள்லாம் பார்த்திருந்தோம். அவரு 1982லயே எம்ஜிஆர் அவங்க முதலமைச்சரா இருக்கும்போதே 12 இளைஞர்கள வந்து அமைச்சர் அவையில போடணும்னு சொல்லி பார்க்குறாங்க. அதுல இருந்தோட பேர் வந்து செங்கோட்டையன் அவங்களோட பேரு. அவர் அப்பயே அந்த இடத்துல வளர்ந்துட்டாரு. இப்ப அவருக்கும் 75 வயசுக்கு மேல ஆச்சு. அவரு இப்போ இழக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. சோ இப்ப மூத்த பத்திரிகையாளரா இருக்கக்கூடிய ரங்கராஜ் பாண்டே அவங்கலாம் என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, ஏடிஎம்கேல இபிஎஸ் அவங்க தவிர மீதி எல்லாரோட ஒருமித்த கருத்துமே எல்லா பிரிஞ்சு சென்றவங்கள வந்து ஒண்ணா சேர்க்கணும் அப்படின்றது தான். அதுக்கு உண்டான அர்த்தம் என்னன்னா, ஓபிஎஸ் அவங்க, டிடிவி தினகரன் அவங்க, சசிகலா அவங்க வந்து எல்லாருமே ஒண்ணா சேர்க்கணும் அப்படின்ற பட்சம் தான் வந்து எல்லாருக்குமே அந்த எண்ணமுமா இருக்கு. ஆனா இப்ப பிரிஞ்சு சென்றவங்கள வந்து சேர்க்கணும் அப்படின்னா, அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்ற பட்சத்துல பார்க்க வந்து இப்ப வந்து ஓபிஎஸ் வந்து கட்சியில சேர்க்கிறோம். வெறும் உறுப்பினரா சேர்க்கிறதா? அவர வந்து 2 தடவ முதலமைச்சர், 3 தடவ முதலமைச்சரா இருந்திருக்காரு. அவர் எப்படி நீங்க வந்து உறுப்பினரா மட்டும் வச்சிருக்க முடியும்? சசிகலா மேடம் அவங்க வந்து இதே கட்சியில பொதுச் செயலாளரா இருந்திருக்காங்க. இதென்ன பிஜேபி இல்ல காங்கிரஸ் மாரி நேஷனல் பார்ட்டியா? வெறும் உறுப்பினர் மாரி உறுப்பினரா வச்சிருக்கிறதுக்கு, நம்ம அதுக்கு ஏன் நேஷனல் பார்ட்டிய குறிப்பிடுற? அப்படின்னு சொல்லி வைக்கும்போது, இப்ப அண்ணாமலை உறுப்பினரா தான் இருக்காங்க. ப. சிதம்பரம் உறுப்பினரா மட்டும் தான் இருக்காரு. அதுக்கப்புறம் கார்த்தி சிதம்பரம் வெறும் எம்பியா மட்டும் தான் இருக்காரு. அந்த மாரி நம்ம எக்ஸாம்பிள் சொல்லிட்டு போலாம். அந்த மாரி நேஷனல் பார்ட்டின்னு சொல்லும்போது, அந்த ஒரு விஷயம்லாம் வந்து ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ இப்போ வந்து ஸ்டேட் பார்ட்டின்னு பார்க்கும்போது, இந்த மாரி விஷயங்கள் நீங்க வந்து எந்த ஸ்டேட் பார்ட்டியும் இந்த மாரி வெறும் உறுப்பினரா வச்சிருக்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்ப செங்கோட்டையன் அவங்க உறுப்பினரா மட்டும் தான் இருக்காரு. அது வந்து கொஞ்சம் ஒரு சின்ன பனிஷ்மென்ட்ல இருக்காரு. இப்படி ஏடிஎம்கே வந்து 5ஆ பிரிஞ்சிருக்க 2026 சட்டமன்ற தேர்தல்ல ஏன் இப்ப 5ஆ சொல்லி சொல்றாங்கன்னா, ஓபிஎஸ் அவங்க தனியா இருக்காங்க, டிடிவி தினகரன் அவங்க தனியா இருக்காங்க, ஓபிஎஸ் அவங்க தனியா இருக்காங்க, சசிகலா மேடம், டிடிவி தினகரன் சார் தனியா இருக்காங்க. இப்ப செங்கோட்டையன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்றத ஒரு கேள்வி இருக்கு. ஒண்ணு வந்து டிவிகேல போய் சேருவாங்களா? இல்ல டிஎம்கேல போய் அவர் சேருவாரா? அப்படின்ற விஷயம் இருக்கு. அப்படி இல்ல அவர் தனியா ஒரு அணிய ஆரம்பிச்சாருன்னா, இப்போ அது ஒரு அணியாகும். ஒரு 4ஆ இருக்கும். ஏடிஎம்கேல இபிஎஸ் அவங்க இருக்காங்க. ஸோ இப்ப ஏடிஎம்கேல எல்லாம் இருந்தவங்க தான் 4ல இருந்து 5 அணியா பிரிஞ்சிருக்காங்க. ஸோ இப்ப அது மட்டும் இல்லாம டிவிகே இருக்கு. அது மட்டும் இல்லாம என்டிகே இருக்கு. இது எல்லாமே சேர்த்து இப்போ 2026ல ஒண்ணு டிஎம்கே வேணுமா? வேணாமா? அப்படின்ற எலக்ஷன் தான் இருக்கும். ஸோ டிஎம்கே வேணும் அப்படின்றவங்க இந்த டிஎம்கே கூட்டணி கட்சி போட்டு போயிடுவாங்க. ஆனா டிஎம்கே வேணாம் அப்படின்ற இடத்துல அவங்களுக்காக நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஓட்டு ஸ்ப்ளிட்லாம் வரும். அதனால வந்து திருப்பி அவங்களுக்கு அட்வான்டேஜ் டிஎம்கேவா இருக்கும். அப்படின்றத வந்து நெறைய பத்திரிகையாளர், நெறைய அரசியல் விமர்சகர்லாம் வந்து குறிப்பிடுறதா இருக்கு. இது என்ன பண்ணணும்? நீ எல்லாம் வந்து இப்படி கிளியரா சொல்லிட்டியே, இல்ல ஒரு ஒரு மாரி நீ அரசியல் நாடகம்னு சொல்லி சொன்னியே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ திரு செங்கோட்டையன் அவங்க பேசினது என்ன சொல்லி எடுத்து பார்க்கவும் வந்து, இந்த 3 பேர எக்காரணத்த கொண்டும் சேர்க்க முடியாது. சேர்க்க முடியாததுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கிடையாது. ஏன்னு சொல்லி பார்க்க வந்து இவங்கள கட்சியில சேர்க்குறாங்கன்னா, என்ன பதவி குடுத்து வைக்கிறதுக்கு? ஏன்னா இவங்க வந்து சும்மாலாம் வைக்க முடியாது. வெறும் உறுப்பினரா நேஷனல் பார்ட்டி மாரி வைக்க முடியாது. ஸோ அதெல்லாம் சேர்க்க முடியாது. அது மட்டும் இல்லாம இபிஎஸ் அவங்களோட ஈகோ மற்றும் இபிஎஸ் அவங்களுக்கு உண்ட அந்த கொள்கைய வந்து என்ன வச்சிருக்காங்கன்னா, இவங்க 3 பேர் சேர்க்க முடியாது. அப்படின்ற மாரி வச்சிருக்காரு. இதெல்லாம் தெரிஞ்ச செங்கோட்டையன் அவங்க ஏன் வந்து 10 நாட்கள் கெடு விதிக்கணும் அப்படின்னு வந்து இது ஒரு சின்ன அரசியல் நாடகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாம் குறிப்பிடுறாங்க. அதுதான் அந்த வீடியோ. அது எப்படி, எதனால, எந்தெந்த ஹீட்னால வந்து எந்தெந்த பின் பிரச்சனைகள்னால வந்து இவங்கலாம் ஒண்ணு சேர முடியுது அப்படின்றதுக்கு தான் நான் 2017ல இருந்து ஆரம்பிச்சிருந்தேன். உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு புதுசா கூட இருந்திருக்கலாம். ஸோ உங்களோட கருத்துக்கள இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்கள கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. பை.